அதாவது இந்த நிதி ஆயோக்னா முதல்ல என் தலைவருக்கு தெரியுமான்றது எனக்கு சந்தேகம். அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட ஃபங்க்ஷனரி என்ன அப்படின்னு நம்ம முதல்வருக்கு யாரையும் இவங்க சொல்லித்தரல. சரி, இவர் மட்டும் புறக்கணிச்சாரான்னு பார்த்தா இந்தியா கூட்டணியில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா முதல்வர்களும் அதை புறக்கணிக்கிறாங்க. அதால் இது வந்து ஒரு நல்ல பட்ஜெட் தான். உங்களுக்கு தேவையான டிமாண்டை நீங்கள் கேட்டு வாங்க, அதுக்கு தானே எம்பி. அவங்களா பார்த்து கொடுக்குறது நம்ம தேவையே இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் திராவிட கட்சிகளின் பூட் லிக்கர்ஸ், கால்களை நக்கி பிழைக்கிற நபர்கள் அப்படின்னு கன்சிராம் அடிக்கடி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. யாரா நீங்களா, எங்கேருந்துடா வரீங்க? ஒரு 4 படம் எடுத்துகிட்டு எங்களுக்காக இருக்கிற மாதிரி குரல் கொடுத்துட்டா, அந்த வசனங்களை வைத்து காசாகிட்டா என்ன பண்ணிக்கிறாரு? அம்சம் கூடயே இருந்ததுங்க. அந்த மனுஷன் திமுக ஓட்டு போடாதுன்றாரு. ஆனால் இவர் கடைசி வரைக்கும் திமுக ஓட்டு போட்டுலே இருந்துருக்காரு. இன்றைக்கு திருமாவளவனுக்கும் ரஞ்சித்துக்குமான இந்த முரண் இருக்குல்ல, இது முரண் இல்லை, இது வந்து செட்டப் பண்ணப்பட்ட ஒரு நாடகம். ஓனர்கிட்ட சொல்லாமல் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் நில்லு, கர்நாடகாவுக்கு எதிராக போராட்டம். சித்தராமையாவுக்கு எதிராக தமிழகத்தில் காங்கிரஸ் போராட்டங்க. எத்தனை பேர் காங்கிரஸுக்கு ஆதரவாக நிற்கிறான்னு பாருங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ பிச்சை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கேட்க வேண்டிய இடத்துல கூட இல்லை, பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறீங்க. பார்த்து செய்யுங்க. இளையபாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் புரட்சி தமிழக கட்சியோட தலைவர் நம்மளோட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார், இப்போது இந்த நிதி ஆயோக்கில் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் எப்போதுமே வந்து சமூக வலைதளத்தில் பேசப்படுது சார். அவர் ஏன் சார் அதில் வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாரு? என்ன ரீசன் இருக்கும்? அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க சார். என்னங்க விமர்சனம் வைக்கிறாங்க? அதாவது இந்த நிதி ஆயோக்னா முதல்ல என் தலைவருக்கு தெரியுமான்றது எனக்கு சந்தேகம். அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட ஃபங்க்ஷனரி என்ன அப்படின்னு நம்ம முதல்வருக்கு யாரையும் இவங்க சொல்லித்தரல. அதால் அவர் கோச்சிங்கன்னு வேணாம், சாப்பிட வேணாம் போ அப்படின்னு போகிறாரு. நம்ம படிக்கிற வயசில் அம்மா கிட்ட கோச்சிங்கன்னா சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போவோம். அப்போ அம்மா நம்ம என்ன பண்ணோம், கெஞ்சி வந்து என்ன சாப்பிட்றாடே, சாப்பிடாம போகிறா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடுவாங்கன்னு இவர் பார்க்குறாரா? இதோட எதை சார் கம்பேர் பண்ணுறீங்க? அதாங்க, அதான் அவருக்கு தெரியலன்ற. நான் இவர் வந்து கூப்பிடுவாருன்னு இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரா? ஒரு வருஷம் இவருக்கு அதோட அது என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டேன்ல. 1950களில் மார்ச் நினைக்கிறேன், இந்த திட்டக்குழுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது லாங் டேர்ம் ஸ்கீமை வந்து பரவலாக எல்லா மாநிலங்களும் அமல்படுத்துகிற போது அதை எப்படி வந்து செயல்முறைப்படுத்துறது, அதற்கான நிதிகளை எப்படி ஒதுக்குறது, மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி அதில் ஃபாலோ பண்ணுறது, இவங்க வந்து ஒரு அட்வைசரி போர்ட் அப்படி சொன்னால் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு அறிவுரை கழகம் மாதிரி ஒரு வழிகாட்டுதல் குழு அது. அந்த குழுக்கு தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவங்க தானே நிதியை ஒதுக்கணும். அப்போது அதை வந்து இப்போ 2014 நம்ம மோடி அவர்கள் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு 2015 அது வந்து நிதி ஆயோக் அப்படின்ற அதுக்கு ஒரு பெயர் மாற்றம் பெற்று அது வந்து செயல்பட்டு கொண்டு வருது. இப்போ இந்த பட்ஜெட்டை அறிவித்த பிறகு சரி, என்னென்ன நிதிகளை எப்படி இந்த திட்டங்களுக்கு எவ்வளோ பார்ட்டாக எப்படி தர்றது, போகிறது வர்றது, அதற்குண்டான சோர்சஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுங்கிறது தான் அது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தமிழ்நாட்டு பேர் வந்து பட்ஜெட்டில் இல்லை அப்படின்றது ஒரு காரணத்துக்காக இவர் வந்து அதை புறக்கணிக்கிறதா சொல்கிறார். சரி, இவர் மட்டும் புறக்கணிச்சாரான்னு பார்த்தா இந்தியா கூட்டணியில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா முதல்வர்களும் அதை புறக்கணிக்கிறாங்க. எனக்கு இதில் என்ன ஒன்றுன்னா, ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம்னா, கர்நாடகா சீஃப் மினிஸ்டரும் புறக்கணிக்கிறார், இவர் நம்ம தலைவரும் புறக்கணிக்கிறார். எப்பா நீ என்னன்னா ஒரே ஒத்த கருத்தில் எல்லாம் புறக்கணிக்கிறோம், அதே மாதிரி கொஞ்சம் போல அந்த ஒரு டிஎம்சி தண்ணியை விட்டுட்டுனா என்னை வந்து இங்கே வந்து எல்லாம் கண்ணா மாரிக்கு வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, கொஞ்சம் காவேரிலேருந்து கொஞ்சம் தண்ணியை திறந்து விடு, வேறு நீ என்னென்னா ஒரே பக்கம் தானே நிற்கிறோம். அவர் பாட்டு பிரைம் மினிஸ்டர் அங்கே கூட்டம் கூட்டுறாரு, கட்டடிச்சுட்டு வர பசங்க மாதிரி நம்ம வந்து இங்கே இருக்கிறோம். அப்படின்னாவது இவர் வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசுவார்னு நான் ஒரு ஆசைப்படுறேன்.
அதால் இப்போ மத்திய அரசு ஒரு சில விஷயங்களில் இங்கே நிதி ஒதுக்கலை, அதை நம்ம ஒத்துத்தாகணும். இப்போ இந்த மெட்ரோ இந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து அவங்க நிதி ஒதுக்கலை, செகண்ட் ஃபேஸுக்கெல்லாம் நிதி ஒதுக்கலை, அது அப்படியே நிற்கிது. பட் ஆனால் வேலை தொடர்புக்கான நிதி இப்போ நம்மக்கிட்ட இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அதுக்கெல்லாம் நிதி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க வேண்டியது கடமை தான். அதை எப்படி கேட்கணும்? எல்லா முதல்வரும் வராங்கல்ல, அங்கே போய் நின்று சரி மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்க, என் தலைவனுக்கு அது புரிஞ்சால் தானே அங்கே போவார். 40 எம்பிக்கள் இருக்காங்கல்ல சார், அவங்க என்ன சார் வாய்ஸ் கொடுக்கும்? அதான் இப்போ 27ஆம் தேதி நான் வந்து போராட்டம் பண்ண சொல்லியிருக்கிறேன்ல, வேற என்ன பண்ணணும்? நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், இந்தியா கூட்டணி போராட்டம் பண்ணுது. அதுக்கு தான் நான் சொன்னேன், எங்கள் இந்தியா கூட்டணி நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன். கேட்கல. இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எழுச்சி எனக்கு கேட்டானுவா. சரி நீங்கள் கேட்டு என்ன பிரயோஜனம்? இந்தியா முழுக்க கேட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ ஜனங்களை வந்து ஒரு மாதிரியாக பேசிட்டு அவங்க பாட்டுன்னு நாங்களும் கேட்டோம்ல, நாங்கள் கேட்டோம், மோடி வந்து எங்களுக்கு தரல, நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு அறிவாளியை ஒன்றா ஒருத்தன் பேசுவான், அண்ணாமலை வாங்கி தரட்டுமே, பிஜேபி வாங்கி தரட்டும், இல்லை குறிப்பாக அண்ணாமலை வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி வாங்கி தரட்டுமே அப்படின்னு யாராவது ஆட்சியில் இருக்கிற நீங்களே வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசுறதுக்கும் இல்லை அதை வந்து ஒதுக்கும்போது அவருக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டு அவர் அவர் வந்து பொசிஷனுக்கு கூட இல்லை, அவருக்கு ஒரு அதிகாரம் இல்லை, ஆனால் அவரை எப்படி உங்கள் ஆட்சி தானே, நாங்கள் சொன்னதான் மோடி கேட்கல, நீ சொன்ன கேட்பார்ல, நீ வாங்கி கொடுத்துரு அப்படின்னு நாளைக்கு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க. தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, இப்போ ஒரு 4-5 பேர் வந்து எம்பி ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி ஓட்டு போட சொல்லுங்கள், ஒரு 4-5 பிஜேபி எம்பிகள் போகட்டும், அப்போ கேட்போம், என்னப்பா உங்கள் கட்சி தானேப்பா ஆளுது, என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். அது கூட இல்லை. நீங்கள் சரி, இன்னைக்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வந்து அதிகமாக ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க, தெலுங்கானாவுக்கு. ஆமாம், அது ஒரு தேவை இருக்குதானே செய்யுது. கூட்டணி கட்சிகள் அப்படின்றதுனால அவங்க 2 பேருக்கும் வந்து நிறைய நிதி ஒதுக்கிட்ட மாதிரியும் பேசப்படுது. சரி, அவங்களோட சப்போர்ட்னால தான் இல்லை, அது நேச்சர் தானே. இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் அதிமுகவை நீங்கள் வந்து அதிமுகவை எப்படி பார்ப்பீங்க, காங்கிரஸ் எப்படி பார்ப்பீங்க, திமுக எப்படி பார்ப்போம்? கொஞ்சம் காங்கிரஸ்லாம் நம்ம ஆளுங்க கொஞ்சம் பரவாயில்ல விடுங்க, கொஞ்சம் கான்ட்ராக்ட் கொடுங்க, பிரச்சனை இல்லைங்க, அது கொஞ்சம் மாதம் ஏதாவது செஞ்சுக்கலாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. அதிமுக கொடுப்பீங்களா? அப்போது தங்களுக்கு அரசியலில் தங்களுக்கு வேண்டியவரை அரவணைப்பது அது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை தான். அப்படி கூட அது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆந்திராவுக்கு அது வந்து தேவைப்படுகிறது. ஒரு புதிய தலைநகரை உருவாக்க போகிறாங்க, அது கூட வந்து கடன் தான், அது ஒன்றும் கிஃப்ட் இல்லை, அது கூட வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்குற கடன் மாதிரி தானே, அது கடன் தான். அதால் அந்த டெவலப்புக்கு சரி கூட இருக்கிறாங்க கொடுக்குறாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்கள் காங்கிரஸ் இருந்ததுருந்தா நீங்களே ஏதாவது கொஞ்சம் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். என்ன பண்ணுறது, விதி அப்படி ஆகி போச்சு ராகுல் காந்திக்கு. அதுக்கு தான் கமலஹாசன் கூட சொன்னார், நாங்கள் இந்தியா கூட்டணி பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு. ஆமாம் சார், அவர் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, என்டிஏ கூட்டணி பட்ஜெட் ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் இந்தியா கூட்டணி பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுவீங்க? அப்புறம் பல்லு போன பிறகு என்ன இருக்குது, எது வந்தான்னா? அப்போ என்ன அவர் எப்பயுமே ஒரு கிறுக்கிறது தானே கமலஹாசன். என்னவோ பாவம், இந்த ஒரு ஜார்னு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறன்ற மாதிரி ஒரே ஒரு எம்பி சீட்டு தரதா சொன்னாங்க. அதுக்காக இன்னமும் அவர் வந்து அண்ணாரிவரத்தில் அப்படி கிடக்கிறாரு. அவர் பேச்செல்லாம் ஏன் ஒரு பெரிய பேச்சு, அவருக்கு அது என்ன அர்த்தம்னு அவருக்கும் தெரியாது. இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணணுமா? எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 5 வருஷம் இல்லையா? அந்த 5 வருஷம் கூட நம்ம திரும்பவும் ஒரு நப்பாசம் தான், வருமா வராதான்ற ஒரு சாய்ஸ் தானே தவிர இல்லை அடுத்த டைம் எங்களுது தான் அப்படின்றதுலாம். இந்தியா கூட்டணி எல்லாருமே வந்து இப்போ உறுதியாக தானே சார் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 வருஷத்துல, ஏன்னா இப்போ ஒன்றும் பெரும்பான்மையான வித்தியாசத்தில் மட்டும் பிஜேபி ஜெயிக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும்போது அப்போ அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு? இல்லை, மக்களும் உறுதியாக தானே இருக்கிறாங்க காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு. இல்லை அப்படின்னா 99 யார் நிற்குது? அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியாக 240 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்குல்ல. அப்போ உன்னை விட 2 மடங்கு 2.5 மடங்கு மக்கள் பிஜேபி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தானே அர்த்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 பேர் ஜெயிச்சு போயிருக்காங்க. இதெல்லாம் காங்கிரஸோட ஓட்டா? இல்லை ராகுல் காந்தியை பார்த்து எப்பா அவர் பிரைம் மினிஸ்டராக வந்துருவார்ப்பா அப்படின்னு போட்ட ஓட்டா தமிழ்நாட்டில்? இது திமுக ஓட்டுங்க. இந்த மாதிரி பெரும்பாலான மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகளோடு கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் சீட்டு வாங்கினீங்க. அந்த சீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு கொஞ்சம் சீட்டு ஏறி இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி நம்ம
காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி நில்லுன்னு வச்சுங்க, 10 பேர் போயிருப்பாங்களா? தனியாக நின்னாங்கன்னு வைங்க. இல்லை அதிமுக கூட சேர்ந்துருந்தாலும் அதிமுக ஓட்டை வச்சோன்னா கொஞ்சம் பேர் போயிருக்கலாம், இதே அளவு கூட போயிருக்கலான்னு வச்சுங்க. அப்போது நீ எங்கே சரியோ அங்கே வச்சு தான் போக முடியும். உன்னால் தனியாலாம் போகிறதுக்கான வாய்ப்பு காங்கிரஸுக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால், ராகுலை இந்திய மக்கள் நம்பி இருந்தால் மோடி தோற்றுருக்கணும்ல, பிஜேபி தோற்றுருக்கணும்ல. ஒரு சரிவு வந்திருக்கு, நம்ம அதை உணர்றோம். வந்து ஆட்சியில் பலருக்கு சில திட்டங்கள் கூட தவறாக போயிருக்கலாம். ஊபி அதாவது வெளிப்படையாக சொல்ல போனால் ஊபியின் தோல்வி தான் பிஜேபியின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது. வேறு எங்கேயும் ஒன்றும் பெருசாலாம் தோல்விலாம் இல்லை. பல இடங்களில் புதுசாக என்ட்ரிலாம் ஆகியிருக்காங்க. அப்போ ஊபியில் ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு. அது அவங்க கட்சி பார்த்துக்க போகுது. எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன யாரும் கேட்கல. இல்லை ஒரு தடவை மெஜாரிட்டி நிரூபிக்க சொல்லி இல்லைங்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் 4 பேர் வாங்கணுங்க அப்படின்ற அவசியம் பிஜேபிக்கு ஏற்படல. அப்படி இருக்கிற போது 3வது அவர் தானே பிரைம் மினிஸ்டர். இல்லை இப்போ கொஞ்ச நாள் நீங்கள் இருங்க, கொஞ்ச நாள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு யாரு கூடயே உடன்பாடு போட்டு 2 வருஷம் மோடி, அடுத்த 2 வருஷம் பாரு. இது ஒரு நம்ம ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்கள்ல, மைனாரிட்டி ஆட்சின்னு 5 வருஷம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. ஆக ஒரு சுணக்கம் இருக்குது என்பதை நாம் மறக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் பெருசாக ஃப்ரீலாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரீக்கு பிஜேபி எதிராக இருக்கிறதே உண்மையிலே இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், இந்த பொருளாதாரத்தை தெரிந்தவர்கள் வரவேற்கிறார்கள். அதால் இது ஒரு நல்ல பட்ஜெட் தான். உங்களுக்கு தேவையான டிமாண்டை நீங்கள் கேட்டு வாங்க, அதுக்கு தானே எம்பி. அவங்களா பார்த்து கொடுக்க தான் நம்ம தேவையே இல்லையே. நம்முடைய தேவைகளை நாம தானே கேட்கணும். 40 எம்பிக்கள் இங்க இருக்கும்போது அவங்க எதுவுமே இப்போ இவங்களும் நிதி ஆயோக்ல இருந்து இப்படி ஒதுக்கிட்டு அப்புறம் தமிழ்நாடுக்கு பட்ஜெட் கொடுக்கலன்றதை விட போய் போராடி பேசி அதை மாதிரி ஏதாவது ஒரு குரல் முன்னெடுப்பு எடுத்திருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கருத்தா தான் சார் இருக்கு. ஆமாங்க. ஏங்க இவங்க நண்பர்கள் கூட இவங்க கேட்டு வாங்க மாட்டாங்க. அப்போ எதிர்முனையில் இருக்கிறவங்ககிட்ட எப்படி இவங்க போராடி வாங்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்க நினைச்ச கணக்கு வேற. போன தடவை மாதிரி 2G இப்போ 5Gலாம் வந்துச்சு. 2Gலே அதுன்னா 5Gல எது அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டாங்க. அந்த கணக்கு பகல் கனவாக மாறி போச்சு. அந்த அதிர்ச்சியிலேருந்தே இன்னும் இவங்க மீளலை. அதால் நம்ம சீஃப் மினிஸ்டர் அந்த நிதி ஆயோக்கு போனா அண்ணா அந்த அண்ணா ஒரு படத்தில் கவுண்டமணி யாரோ சொல்லுவாங்கல்ல, இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணலாம் ஒரு ஜோக்கு வரும். அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இவர் நம்ம தலைவர் போனான்னா போடலாம் சார். ஓகே சார். இதை விட எப்படி அதை விமர்சனம் பண்ணுறதுன்னு தெரியல சார். சார் இப்போ அடுத்து இல்லை சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு எந்த அளவுக்கு இங்கே பரபரப்பாக பேசப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால அந்த என்கவுண்டர் அதை பற்றிலாம் நம்மளே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல சார். இப்போது இது நடுவில் பாரஞ்சித் அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு சார். ஒரு கடுமையான ஒரு சாடி இருக்காருன்னு கூட சொல்லலாம். நாங்கள் இந்த 2 திராவிட கட்சிகளை நம்பி தான் நாங்கள் ஒரு வாட்டியும் ஓட்டு போட்டு இது பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது திமுக இது நீங்கள் வார்னிங்காக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றது தான் அதோட டைரக்டான பாயிண்ட் இல்லை சார். ஒரு தலித் அவங்களுக்காக போராடுற ஒருத்தர் உண்மையான ஒரு வாதத்தை எடுத்து வச்ச மாதிரி நிறைய பேர் இதை பார்க்குறாங்களே சார். இது எப்படி சார்? இவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டீங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன். அடுத்து 2026 நீ இப்படியே இருந்தீங்கன்னா திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்றாரு. அப்படிதானே? அப்போ லாஸ்ட் டைம் நடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னாரு? திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்றாரு சார். அதுதான் சார் அவர் சொல்றாரு. அதுதான் சொல்றேன். லாஸ்ட் டைம் நான் திமுகவுக்கு போட்டேன், இந்த வாட்டி 26 நீ திருந்தலைன்னா நான் ஓட்டை மாற்றி போட்டுருவேன் அப்படின்றாரு. தெளிவா இருக்காரு சார். சரியா? அப்போ ஆம்ஸ்ட்ராங் தெளிவில்லாமல் திமுகவுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லி தெரிஞ்சாரு இல்லை? திராவிட கட்சிகளை இங்கே நம்ம ஓட்டு போடக்கூடாது, எங்கள் அப்பனும் எங்கள் தாத்தாவும் திமுக பண்ணையில் போய் அடிமையாக வேலை செய்வாங்க, சம்பளத்தை கூட ஊதியத்தை கூட எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் கூலின்னு சொல்லுவாங்க, எப்போ நாங்கள் அதை ஊதியம்னு சொல்லணுமான்னா எப்பா அந்த எஜமானெலாம் நம்ம வீட்டில் அடிப்பே எரியாது அப்படின்னு போய் குறுகி குனிஞ்சு கூலி வாங்கின்னு வருவாங்க. அந்த பண்ணையெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி வெளியே வந்திருக்கோம். இன்றைக்கி வளர்ந்த பிறகு அம்பேத்கர் வாங்கி தந்த உரிமையில் பேண்ட் ஷர்ட் போடுன்னு பொக்கே வாங்கி கையில் வச்சுக்கின்னு போய் என் தாத்தன் எங்கள் அப்பா குனிஞ்சு நின்ன மாதிரி நீங்கள் குனிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு. திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாதுன்றாரு. குறிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, நம்மளே நாமே ஆட்சி செய்யணும், கன்சிராமன் லட்சியம் அதுதான். கன்சிராம் சொல்லுவார், உன்னோட சொந்த கட்சி பிஎஸ்பி இருக்கிற போது நீங்கள் ஏன் இன்னொரு கட்சியில் போய் மாட்டுத் தொழுவத்தில் இருக்கிறீங்க
அப்படின்வார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் திராவிட கட்சிகளின் பூட் லிக்கர்ஸ், கால்களை நக்கி பிழைக்கிற நபர்கள் அப்படின்னு கன்சிராம் அடிக்கடி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவார். அவர் சொல்கிற விமர்சனம் தான் இது. அப்போ வந்து கன்சிராமோட விமர்சனம் போது அதைத்தான் நான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் தெளிவாக பேசுகிறார். அதே மாதிரி கன்சிராம் சொல்வார், சாதியாய் சேரணும், ஒரு சாதியும் அந்த சாதியை ஒத்துமையாகணும், சாதிகளாய் சேரணும், எல்லா சாதியும் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லுவார். சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம்ன்றார். அதைத்தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் வலியுறுத்தி பேசுறதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கிற பறையர்களும் வன்னியர்களும் வட மாவட்டங்களை சேர்ந்தோம்னா நம்மளை மிஞ்சி வந்திருக்கால நம்ம சொல்கிறவங்க தான் ஆட்சியாளர்கள் அப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ நேரடியாக திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாரு. திருட்டு பயப்புள்ள அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் அந்த செயல்ல இருந்து சொல்றேன் நான், அவரை திருடன்னு சொல்ல இல்ல சார். அந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் நம்ம பண்ண வேண்டாம். அந்த நடவடிக்கையை சொல்றேன் நான். ஆம்ஸ்ட்ராங் அவர் நம்ம ரஞ்சித்தை சொல்றேன். இல்ல புரியுது சார். நடவடிக்கையை சொல்றேன், திருட்டு நடவடிக்கை அப்படி சொல்றேன். என்ன பண்ணிக்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங் கூடயே இருந்ததுன்னு அந்த மனுஷன் திமுக ஓட்டு போடாதன்றாரு. ஆனா இவர் கடைசி வரைக்கும் திமுக ஓட்டு போட்டு இருந்திருக்காரு ரஞ்சித். இதுக்கு பேர் என்ன சொல்றது, முள்ள மாதிரி தரன்னு சொல்லலாமா டீசெண்டா? ஆம்ஸ்ட்ராங் கூட நான் நெருக்கமாக இருக்கிறேன், நகையும் சதையமாக இருக்கிறேன். நானும் அண்ணனும் ரொம்ப நேரம் அந்த சமூகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படின்னா நீ எதையுமே போலியாக தான் அவர் கூட இருந்தியா? அது அவர் அதுக்கு தான் ஓட்டு போட்டாருன்றது நமக்கு தெரியாது இல்லை சார். இல்லை அவரே சொல்கிறாருல்ல, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்றதை விட நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். நான் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டுனுங்கிறேன். நீங்கள் விசாரணை இப்படி நடத்துறீங்களே, நீங்கள் கொஞ்சம் சரியாக விசாரணை நடத்துங்க, நான் உங்களை 2026 வரைக்கும் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நான் வேறு யாருக்காவது ஓட்டு போடுறதுக்கு நான் மாற்றி சிந்திப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்டேட் வந்து நான் வந்து உங்களுக்காக தான் ஓட்டு போட்டுக்கிறேன் தான் அர்த்தம். அப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அதை சொல்லலையே. எப்படி நீ நேர் எதிர் சித்தாந்தத்தோடு வந்து அவர் கூடவே இருந்து எங்கள் அண்ணன் அப்புறம் அவர் இறப்பில் அப்படி அழுதிங்க, உருண்டிங்க, புறண்டிங்க, நீங்கள் திருமாவளம் 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்டி பிடிச்சி அழுதிங்க போனீங்க. அப்புறம் பார்த்தா 2 நாள் கழிச்சு 2 பேரும் அப்படி எதிர்முனையில் நிற்கிறீங்க. என்ன ஆச்சு போச்சு 2 நாள் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லை? இறப்புல வந்து போய் அந்த பொத்தூரில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் 2 பேரும் நிற்கிறீங்க. திருமாவளவனை ரஞ்சித்து வாலண்டரியா முன்னிலைப்படுத்துறாரு அந்த சம்பவத்தில். அந்த நிகழ்வுல இவரை பூஸ்ட் பண்ணி அவரு தான் கூட்டாந்து நிற்க வைக்கிறாரு. அவரும் வந்து தலித் மக்களுக்காக ரெப்ரசன்டேட்டிவ் தானே சார் நம்ம தொல் திருமாவளவன் அவர்களும். அதுக்காக இவங்களும் வந்து தலித் மக்களுக்காக போராடுறதுனால இவர் நமக்காக ஏதாவது வந்து இந்த இவரோட கொலை வழக்குல நமக்கு ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக கூட அவரை இது பண்ணிட்டு. அப்போ உனக்கு நாட்டில் நடக்கிறது எதுவும் தெரியல, திருமாவளவனை பற்றியும் உனக்கு எதுவும் தெரியல, ஆம்ஸ்ட்ராங்கை பற்றியும் உனக்கு எதுவும் தெரியலன்னு எடுத்துக்கலாமா? அதை திருமாவளவன் வந்து இந்த கொலை வழக்கில் ஏதாவது நமக்கு உதவி செஞ்சிருவாருன்னு பூஸ்டப் பண்ணதான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ திருமாவளவனை பற்றி உனக்கு தெரியலன்னு தானே அர்த்தம்? அப்படி எடுத்துக்கலாமா இதை? ஆக இது வந்துங்க இன்றைக்கு திருமாவளவனுக்கும் ரஞ்சித்துக்குமான இந்த முரண் இருக்குல்ல, இது முரண் இல்லை, இது வந்து செட்டப் பண்ணப்பட்ட ஒரு நாடகம். திமுக 2 பேரையும் இயக்குது. திருமாவளவன் திமுகவில் இருக்காருங்க, கூட்டணி கட்சி. திருமாவளவன் தானே அங்கே தானே இருக்காரு, அவங்களுக்கு வேலை இவர் தானே பேசுகிறாரு. இவரும் நான் திமுகன்றாரு. என்னடா அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? 2 தலைவர்களுக்கும் என்ன பிரச்சனை? 2 நபர்களும் என்ன பிரச்சனை? அவரு திமுக, நீயும் திமுக, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும், இந்த விசாரணை சரியான பாதையில் போகலன்னு எல்லாரும் பேசுறாங்க. சென்னைக்கு வந்த மாயாவதி கூட அவர்கள் கூட சிபிஐ நீங்க இதுல வந்து உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்க தலையீடு இல்லைன்னா நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்ட்டாங்க. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ், திமுகவின் இன்ஃப்ளூயன்ஸ் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையில் இருப்பதாக மாயாவதி உணர்கிறார், அல்லது மாயாவதிக்கு யாரோ அந்த தகவலை வச்சிருக்காங்க. அப்படித்தானே அர்த்தம்? Z+ பாதுகாப்பில் இருக்கிறவங்க ஏனோ தானே பேச மாட்டாங்கல்ல. அவங்க அந்த கொலை நடந்ததுன்னா அவங்களோட சோர்ஸை வச்சு இது என்ன ஏதுன்னு கவர்மெண்ட் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, போலீஸ் ரீதியாக, உளவு நிறுவனங்கள் ரீதியாக அவங்களும் இந்த உண்மையை தெரிஞ்சுன்னு இருப்பாங்கல்ல என்ன நடந்திருக்கும்னு. அதை வச்சு தானே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா, திமுகவின் கை இதில் இல்லைன்னா, மாநில அரசின் இதில் பங்கு இதில் இல்லைன்னா இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும்னாங்க. ராமதாஸ் அத்தியாலமும் சிபிஐ விசாரணை வேணும்னாரு. தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் என்ன உட்பட பல பேர் சிபிஐ விசாரணை வேணுன்றாங்கல்ல. இப்போ எங்களுக்கு வந்து இல்லை திமுக அதில் சேர்த்து விடுங்க, சிபிஐ வந்தால்
திமுகவில் இருக்கிறவனையும் சேர்த்து தான் என் சொல்லுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. சிபிஐ வந்ததுன்னா மாயாவதிக்கு வந்திருக்குல்ல ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் சிபிஐயை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது சார், அவர் மட்டும் விட்டுருங்க சார், வேற அப்படி கொஞ்சம் கீழ்மட்டத்தோடு முடிச்சுக்கலாம் சார்னு சிபிஐ கிட்ட சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சொல்லலாம் இயல்பா, ஏன்னா இந்த போலீஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லை இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் சிபிஐ என்கொயரி வேணும்ன்றாங்க. இப்போ ரஞ்சித் அந்த ஊர்வலத்தில் அந்த ஒரு 8 தீர்மானம் போட்டிருக்காரு, அதில் ஏதாவது சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காரா? என்ன கேட்டிருக்காரு? விசாரணை நாங்கள் பார்ப்போம், எனக்கு திருப்தி ஏற்படலாம். நீ யார்? நீ முன்னாள் சிபிஐ டைரக்டரா? இல்லை இந்த வழக்கு வந்து சரியாக போகல. இல்லை சீனியர் கவுன்சிலா? நீ அட்வொகேட்டா? இந்த வழக்கு போகிற போக்கு ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு பார்த்துட்டேப்பா, நிறுத்துங்கப்பா, இது தப்பான ரூட்டில் போகுதுப்பா, திருப்பதிக்கு அந்த பக்கம் போகணும்பா, இது எங்கேயோ வேற எங்கேயோ போகுதுப்பா அப்படின்னு பஸ்ஸை திருப்பி சிபிஐ கொடுவியா? யார் நீ? ஊரே வந்து சிபிஐ கேட்குது. இல்லை விசாரணை நல்லா போகுது, அது போகிற வரைக்கும் போட்டோம், எனக்கு எப்போ சந்தேகம் வருதோ அப்போ நான் சிறப்பு பொருளாக நீ கேட்டவொடனே கொடுத்துருவாங்களே. யாரா நீங்களா? எங்கேருந்துடா வரீங்க? ஒரு 4 படம் எடுத்துகிட்டு எங்களுக்காக இருக்கிற மாதிரி குரல் கொடுத்துட்டா, அந்த வசனங்களை வைத்து காசாக்கிட்டா, ஜெய்பீம் முழக்கம் என்பது இந்த ஜெய்பீம் படம் வந்ததுல்ல, ஜெய்பீம்னு எல்லாம் பேசணும். நான் மட்டும்தான் சொன்னேன், ஜெய்பீம் என்பது ஒரு விடுதலை முழக்கம். விடுதலை முழக்கத்தை வியாபார முழக்கமாக மாற்றியவர் சூர்யா. நீங்கள் முன்னாடிலாம் ஜெய்பீம் போடுங்க, கூகுளில் அம்பேத்கர் வருவார். இப்போ ஜெய்பீம் போடுங்களேன், சூர்யா வராங்க, ஜோதிகா 2 பேரும் ஜோடியாக வராங்க கூகுளில். ஒரு விடுதலை முழக்கத்தை வியாபார முழக்கமாக மாற்றினாங்கல்ல, அந்த மாதிரி எளிய மக்களுக்காக ஒருத்தன் நிற்கிறான், ரஜினி என்ற கேரக்டர் நிற்குது, தலைவர் உங்களுக்காக நிற்கிறாருன்னு படத்தில் காட்டினா எங்காலும் விசில் அடிக்கிறான். ஒரு புடி மண்ணை கூட நான் விடமாட்டேன்னு ரஜினி சேர் போட்டு உட்காந்தவொடனே இப்போ உடனே விசில் அடிக்கிறான். ஆனால் என் வீட்டை இடித்து சென்னையிலேருந்து இங்கே இருக்கிற சேரி மக்களை அப்புறப்படுத்த போது ஒருத்தரும் வரமாட்டான், ரஜினி வரமாட்டான், கஜினி வரமாட்டான். என்ன பண்ணுறது? ரஞ்சித் இது 2 பேரும் இயக்குனர் ரஞ்சித்தை வரமாட்டாரு. இப்போ இதுதான் எதேச்சான உண்மை. அப்போது இந்த மக்களின் கோரிக்கையை திசை திருப்புவதற்காக நடத்தப்பட்ட நாடகம்தான் இந்த பேரணி. அந்த பேரணி கொடுத்த ப்ராஜெக்டை இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே போய் பண்ணிவிட்டு பார்த்து கொஞ்சம் தீர்மானத்தெல்லாம் பார்த்து போட்டுக்கோ, எதுவும் நேரடியாக நம்மளை தாக்குற மாதிரி இருக்க வேணான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. அவர் பண்ணி சனிக்கிழமை நடத்தினார். ஞாயிற்றுக்கிழமை வந்து அண்ணா ஆம்ஸ்ட்ராங்கோட இறப்புக்கு வந்தார். ஒன்றும் பெருசாக அங்கே ஆரவாரம்லாம் பண்ணல. அதாவது இறப்பில் இருந்த முக்கியத்துவம் அந்த படத்திறப்பில் ஒன்றும் இல்லை. அவராக 2 பேரை தள்ளின்னு வந்துட்டு மாலை போட்டு ஒரு புக்கை வெளியிட்டு 2 நிமிஷம் நம்ம வந்து பௌத்தத்தை பின்பற்றோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு மூச்சு காட்டாமல் கிளம்பி போயிட்டார். அண்ணா ரஞ்சித் அண்ணான்னு யாரும் கட்டி பிடிச்சலாம் அழுவலை அன்றைக்கி. அதெல்லாம் அவரோட சாயை வளர்த்துச்சுன்னு வச்சுங்க. போனவர் மறுநாள்லேருந்து ஆகஸ்ட் மாதம் திரைப்படம் வரப்போகுதுன்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் ரஞ்சித்தை திருமாவளவன் குரூப்பு திட்டுது. ஏன் திட்டுது? அந்த ஆள் தான் போயிட்டாருல்ல, ஒரு பேரணி பண்ணார் போனார், இப்போ அந்த பேரணி பற்றி ஏதாவது பேசப்படுகிறதா? இப்போ அந்த பேரணி பற்றி அந்த 8 கோரிக்கையாம அதில் ஏதாவது இப்போ யாராவது வலியுறுத்துறாங்களா? ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி கூடணும் பேசினாங்க. அந்த கூட்டத்தில் வெள்ளந்திரியா ஆம்ஸ்ட்ராங் உண்மையாக பேசுனதில் நான் பார்த்த வரைக்கும் மன்சூர் அலிகான் தான். அவர் எப்பயுமே தன் மனசில் பட்டதை அவர் வெளிப்படையாக பேசிடுவார். அப்போது ரஞ்சித் அவர் மேலே போயிட்டார்ல, இவங்களுக்கு உண்மை காரணம் தெரிஞ்சு போச்சு. இது ரஞ்சித்தா பண்ணல, நம்ம ஓனர் தான் நம்மளை வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அடக்கி வைக்கிறதுக்கு நம்ம ஓனர் தான் பண்ணாருன்னு ஓனரை நேரடியாக திட்ட முடியாது. திட்டினா அவர் ஃபீஸை பிடிங்கிடுவார். அதால் ரஞ்சித்தை போட்டு கண்ணாமனா அவன் பைத்தியார பையன், அவன் லூசு பையன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் டைரக்டர் எங்களை கேட்காம அவன் எப்படி வந்து பேரணி நடத்துகிறான் போனான் வந்தான்னு சும்மா ரஞ்சித்து மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியை இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதால் இது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்தை திசை திருப்புவதற்காக நடத்தப்பட்ட நாடகம். அதில் திருமாவளவன், ரஞ்சித் இவங்களாம் ஒரு கதாபாத்திரம். சரி, அதுதான் சார். இப்போ நானும் சொல்கிறேன், ரஞ்சித் அவர்கள் இந்த பண்ண மாதிரியா இந்த விஷயம் வந்து மக்கள் அளவுலையுமே வந்து பெரிய லெவலில் விமர்சனங்கள் தான் சார் வந்திருக்கு. 2 நாளில் அவர் தங்கலான் போஸ்டர் விட்டதுக்கு அப்புறம் அது என்னங்க, இப்போ 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவரோட சாவில் வந்து நீங்கள் தானே இவ்வளோ குமரி இப்படி ஃபீல் பண்ணீங்க, 2 நாளில் இப்படி வந்து தங்கலான் போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்களே, ஓ அப்போ இது வேற அது வேறையா அப்படின்றது மக்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது சார். அது நீங்கள் பொதுவாக இந்த சினிமா நினைக்கிறேன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது, நான் அரசியலுக்கு வராம்பா, உடனே ஒரு கறி விருந்து
இன்னமும் நாங்கள்லாம் கறி தின்னாத காட்டு மிராண்டிகள் மாதிரியும் கறி கிடைக்காதவங்க மாதிரியும் இதில் ஒன்று கறி விருந்து போடுறேன். அண்ணன் வந்து படிக்கிறவங்களுக்கு பணம் தர்றாரு. திடீர்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் போட்டு எப்படி எந்த வழியில் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு அண்ணன் வந்து பேசுகிறாரு. அப்படிலாம் திரைப்படத்திற்கு முன்னால், ரிலீஸுக்கு முன்னால் அந்த படத்துக்கு ஒரு பூம் கொடுப்பதற்காக இவர்கள் செய்வது இயல்பான விஷயம் தமிழ்நாட்டில். அது எந்த நடிகராக இருந்தாலும். அந்த மாதிரி அண்ணனுக்கு படம் ஓடணும்ல, அதுக்காக இது ஒரு இப்போ போயிட்டார்ல, பட வேலையை பார்க்க போயிட்டார்ல. இப்போ நீங்கள் கேளுங்க போய் ஆம்ஸ்டாங்கை பற்றி. இருங்க, நாங்கள் கடைசி கட்ட இப்போ பணி முடிக்கிற இடத்துல கூட இந்த நேரத்தில் வந்து ஆம்ஸ்டாங்கு அப்புறம் அவர் இவருங்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதால் பொதுவாக நம்ம வந்து இந்த சினிமாக்காரர்களை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் ஸ்கிரிப்டட் தானே. ஒரு ஸ்கிரிப்டை 10 தடவை படிச்சுட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் பேசுறதுக்கு 10 கட்டு வாங்குறவங்க தானே. அதனால் இது எல்லாமே செட்டப் தான். நாம் இப்போ எங்கள் நிலம் எங்கள் உரிமை, சரி, இங்கேருந்து கிட்டத்தட்ட செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், பெரும்பாக்கன்னு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இங்கே இருக்கிற உன் ரத்த உறவுகளை சொல்ல 40% நாங்கள் தான். 40ல் ஒரு 30க்கு மேலே போயிடுச்சு. அப்போல்லாம் எங்கே போனீங்க? ஆட்சியாளருக்கு கேட்டிருக்கணும்ல, அப்புறப்படுத்தக்கூடாதுடா, ஏற்கனவே அப்புறப்படுத்தின தூக்கி திருப்பி வைடா, மீள் குடியேற்றம் பண்ணுடா, இது எங்கள் ஊர்றா, எங்கள் மண்ணுடா, எங்கள் மண்ணில் வேறு யாரா, எங்களுக்கு இல்லாத இடம் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்கணும்ல. சரி, அதை கூட கேட்காதீங்க. ஐநா சொல்லியிருக்கு 3 கிலோமீட்டருக்குள்ளே எவிக்ஷன் பண்ணவங்களுக்கு இருப்பிடத்தை அமைச்சு தரணும்னு சொல்லிக்குது. அது பல கைடன்ஸை சொல்கிறாங்க. முக்கியமாக 3 கிலோமீட்டர்ன்றாங்க. கட்டி கொடுக்க வேண்டியதானே, அதை கேட்க வேண்டியதான். அதை கேட்பதற்கு யாராவது இங்கே திறன் இருக்கா? இந்த படம்லாம் எடுக்கிறீங்க, ஒரு சென்ட் இடத்த கூட விட மாட்டேன்னு கும்பல் கும்பலாக குப்பை வண்டியில் ஏற்றின்னு போகிறான். என்ன ரூல் அப்போ உங்கள் ரூல் அது? அதனால் அவர்கள் வேலையில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி தான் நம்ம பார்க்கணும். மக்கள் தான் சார் இதை புரிஞ்சுக்கணும். சார், அடுத்ததான் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், நாங்கள் தனித்து நின்று போராடுவோம், நாங்கள் இனிமேல் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து இருக்காதா சார், அப்போ இனிமேல் நாங்கள் தனியாக நின்று போராடுறதுக்காக ஏதாவது அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும், நம்ம வந்து எத்தனை வருஷ கட்சி இது, நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. பட் திருப்பி ரிப்பீட்டடாக இதே மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. தொடர்ந்து எதுக்கு நாங்கள் வந்து தனிச்சு நிற்கிறோம், வந்து உன் கீழே நிற்கிறோமா, உன்னை சார்ந்து நிற்கிறோமா அப்படின்னு எதுக்கு பேசினே இருக்கிறார் அவர். அப்புறம் எவனாவது ஒருத்தர் ஒடுக்குனா அதுலேருந்து ஏஞ்சி, திமுக என்னென்ன பண்ணிக்க தெரியல, திமுக தான் நம்ம முதல்வர் தான் இன்றைய ஸ்டாலின் அவர்கள் தான் நேற்றைய காமராஜர் தெரியுமா அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்லுவான். அதே மாதிரி சார், அதே மாதிரி இல்லை, இவருக்கு இது முன்னாடி சொல்லும்போது கூட EVKS இளங்கோவன் அவர்கள் வந்து ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கமெண்ட் கூட வச்சாரு சார். அதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சொத்து மொத்தமாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. ஆமாம், காமராஜன் ஆட்சி நீட்சி தான் இன்றைய திமுக ஆட்சி அப்படிலாம் சொன்னாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீ தனிச்சு இருக்கிறத யாராவது உன்னை கையை பிடிச்சி தடுக்கிறோமா? தனிச்சு நிற்பது என்பது எது? உங்கள் கட்சி தனியாக நிற்கிறதுங்கிறது நீ மக்களுக்காக அரசு செய்கிற விஷயங்களில் எதிர்த்து இதெல்லாம் நல்லது இல்லைங்க, மக்களுக்கான விஷயங்களை இதெல்லாம் செய்யணுங்க, அதுதாங்க ஒரு சரியான ஆட்சி அப்படின்னு சொல்கிறது தான் தனிச்சு நிற்கிறது. கூட்டணியோடு நிற்கிறதுன்றது அரசு எதை செஞ்சாலும் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையா, அரசுக்கு நல்லா தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறது தான் கூட்டணி. அப்போ நீங்கள் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறதை விட அரசு செய்கிற இல்லை மக்களுக்கான மக்கள் பக்கம் நின்று இப்போ இந்த குண்டாஸ்லாம் போட்டாங்க அதில் ஏற்றிருக்கணும், இந்த வேங்க வயல் அதில் ஏற்றிருக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் அரசு முறைகேடு செய்தில்ல. அந்த அரசியலில் முறைகேடுன்னு சொன்னால் கூட கோச்சிப்பாங்க. அரசு மெத்தனமாக இருக்கிற விஷயங்களில் மக்கள் பக்கம் நீங்கள் நிற்கணும். அப்படி நின்று நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா இல்லை மக்களுக்காக பணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பு வரப்போகுது. அதை விட்டு நாங்கள் தனியாக நிற்கிறேன்னா என்ன அர்த்தம் அது? அப்போது சும்மா இதுவும் ஒரு பரபரப்புக்கு தான். நீங்கள் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? வளர்த்துன்னு போங்களேன். இப்போ இருக்கு பிஜேபி எதிராக பேசி காங்கிரஸ் வளங்களை உங்களை யாரும் வேணான்றா? யாராவது தடுக்கிறாங்களா? அகைன்ஸ்டா பேசி தான் வளர்க்க முடியுமா? வேற என்ன பேசுவாங்க? இப்போ திமுக ஏற்றுலாம் பேச முடியாது. அப்போ எதையாவது ஒன்று ஏற்று பேசணும். யாரை தான் ஏற்று பேசுறது? ஆனால் உடனே ஏதாவது அவன் வந்து அண்ணாமலை, பிஜேபி, மோடி ஏதாவது ஒன்று பேசி வளர்த்து விடுங்களேன். ஏன்னா நீங்கள் வந்து காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸை ஏற்று பேச முடியாது,
தண்ணி தரல, ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒன்றுமே மூச்சு விடல அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க. அதை ஏற்று நீங்கள் பேச மாட்டீங்க இல்லையா? ஆமா சார். அது இப்போ எல்லாருக்கும் இது கூட்டணி கட்சியாக தானே சார் இருக்காங்க. இந்தியா கூட்டணின்னு ஆரம்பிச்சதே இதுக்காக தான். அதை விட கர்நாடகாவில் காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே. ஆமா சார். ஆனா இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் அது செல்வத்துக்கும் சித்தராமையாவுக்கும் ஓனர் வந்து ராகுல் தானே. அவர்கள் தான் சார். ஓனர்கிட்ட சொல்லணும். ஓனர்கிட்ட சொல்லாம நாங்க தனிச்சு நிற்கிறோம் நில்லு, கர்நாடகாவுக்கு எதிராக போராட்டம். சித்தராமையாவுக்கு எதிராக தமிழகத்தில் காங்கிரஸ் போராட்டங்க. எத்தனை பேர் காங்கிரஸுக்கு ஆதரவாக நிற்கிறான்னு பாருங்க. பரவாயில்லப்பா, அவங்களோட கட்சியாக இருந்தாலும் செல்வம் அண்ணன் வந்து கரெக்டாக தமிழ்நாட்டுக்காக நிற்கிறாரியா அப்படின்னு போராடுங்க. உங்களை யார் வேணாங்கிறா? கட்சியை வழங்கலை. ஏன் ஒரு காலத்தில் நீங்கள் தானே ஆளுங்கட்சி, கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சி தானே. கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ பிச்சை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கேட்க வேண்டிய இடத்துல கூட இல்லை, பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறீங்க. பார்த்து செய்யுங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இத்தனை தலைவர் இருக்கிறாங்க, உங்களுக்கு பார்த்து செய்யுங்க அப்படின்ற நிலையில் காங்கிரஸ் வந்துடுச்சு. இல்லை அது நல்ல கட்சியோ கெட்ட கட்சியோ இல்லை. ஒரு கட்சி கொஞ்சம் ஆளுமையோடு இருந்தால் தான் சில விஷயங்களை கண்டித்து கேட்க முடியும். அது மக்களுக்கான நன்மையாக வரும். இல்லை எதிர்த்து என்னவோ ஒரு எதிர்த்தாவது பேசினாலும் ஒரு டிஸ்கஷன் வரும்ல. ஒரு டிஸ்கஷன் வந்ததுன்னா அதில் வந்து ஒரு தெளிவான கருத்து வரும். அதுக்காவது நம்ம காங்கிரஸ் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் அதை விட்டுட்டு சும்மா வந்து சத்தியமூர்த்தி மோகனில் உட்காந்துன்னு நாங்கள் தனியாக நிற்போம், நாங்கள் நேராக நிற்போம், நாங்கள் வந்து அடிமை இல்லை அப்படின்னா உங்களை யார் உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க? வந்து பண்ணுங்க, தமிழக மக்களுக்காக நில்லுங்க. இப்போ ஒரு நல்ல சான்ஸு, கர்நாடகாவுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் போராட்டம். தமிழக காங்கிரஸ் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வரும், நம்ம கூட வந்து சூப்பர்னு சொல்லுவோம். சார் இவ்வளோ விஷயங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த தமிழ்நாடு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படும்போது எனக்கு ஒரு கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ உதயநிதி அவர்கள் தான் அடுத்த வந்து துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு விஷயம் அது வந்து பரபரப்பாகவும் பேசப்படுது. இல்லை அதெல்லாம் ரூமர்ஸ் ஒன்றும் சொல்லப்படுது இல்லை சார். இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லைங்க, இப்போ உதயநிதியை வந்து சிஎம் ஆகிட்டாருன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம் சார். அப்புறம் இப்போ யாருக்கெல்லாம் உதயநிதியை வந்து சிஎம் ஆகினா யார் கேட்கணும்? திமுக கட்சியில் இருக்கிற மூத்தவர்கள் கேட்கணும். அவங்க தான் உதயநிதி பையன் வந்தால் கூட அவனோட அமைச்சரவையில் இறைவன் அருள் புரிந்தால் நான் உயிரோடு இருந்து அவருக்கும் சேவை செய்வேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த கொஸ்டினுக்கே இங்கே வந்து இடம் இல்லை. நாம் என்ன நினச்சோம், நான் கூட நினச்சேன் நம்ம முதல்வருக்கு தான் இந்த நாட்டில் நடக்குது தெரியல, அட்லீஸ்ட் இளையவராக இருக்கிறவர் 4 விஷயங்கள் தெரிஞ்சிருப்பார், இவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கூட நினச்சேன். பட்டு இதுக்கு அதே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நாட்டில் நடக்குது. ஒரு உதயநிதி அவர்களுக்கும் வந்து அரசியலில் ஒன்றும் பெருசாக புரிதல் இல்லையா, ஈடுபாடு இல்லை, ஒன்றும் புரிதல் இல்லை. சில விஷயங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கேட்டு கற்றுக்கலாம் அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. அவரோட எண்ணமெல்லாம் வேறு விஷயங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதால் நம்மளோட தலையெழுத்து சொல்லுவாங்களா, அழுதாலும் பிறந்தாலும் அவள் தான் பிள்ளை பெற்றுக்கணுன்னு. அந்த மாதிரி நம்ம இந்த குறை காலத்துக்கு அவங்க யாரை வந்து முதல்வராக வந்து அறிவிக்கிறாங்களோ அவங்க நம்ம ஏற்றுத்தானே ஆகணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக சில பேர் வந்து இல்லைப்பா ஸ்டாலினுக்கு பிறகு இல்லை ஸ்டாலினுக்காக நம்ம கனிமொழி அவர்கள் வந்து சிஎம் ஆனால் கூட நல்லாயிருக்கும், அந்த அக்கா கொஞ்சம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியலில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பரவலாக பேசுகிறாங்க. உதயநிதி ஆக்காத கனிமொழி அப்படின்னு சொன்னா ஐயோ உனக்குதான் வேலை, எங்கள் கட்சியில் நாங்கள் யாரை வேணாலும் ஆக்குவோம் அப்படின்னு நேரடியாக பேசுகிறாங்க. அதால் நம்மளோட தமிழகத்தின் தலையெழுத்து, திமுகவின் தலையெழுத்து அது இப்படி தான். அது ஒரு கம்பெனி தானே, அது அப்படி தான் போகும். அதில் வந்து எப்போ யாராவது அதில் போர்க்கொடி தூக்கி இருக்கணும்ல, எங்களுக்கு கொஞ்ச நாள் கூடயா அப்படின்னு யாராவது கேட்கணும்ல. யாரும் கேட்கல, எங்களுக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்ச நாள் கொடுன்னு கேட்கல. புரியுதா? வா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, நாங்களும் கொஞ்சம் சிலதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்றதோடு அவங்க நிப்பாட்டிக்கிறாங்க. அதால் இது வந்து தவிர்க்க முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தல் அப்புறம் எதை நோக்கி சார் இருக்குது, எப்படி போகும்? இவ்வளோ பேர் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்புறம் வந்து இப்போது தெரில ஸ்டாலின் அவர்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களா, அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி எவ்வளோ விஜய் அவர்கள், சீமான் அவர்கள்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் பார்க்கப்படுதே சார். இல்லை அரசியலில் எல்லாமே நடக்குங்க. முதல் நாள் கூட்டணி நின்றான், மறுநாள் கூட்டணி முறிவுன்றான். இந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கர்நாடகாவில் ஒரு பெரிய கட்சி இருக்குது, அந்த கட்சியை போய் கேட்குறாங்க. அது முன்னால் ஆண்ட கட்சி கர்நாடகாவில். சரி, இந்திய அளவிலும்
அது ஆளுமை செய்த நபர் அவர். அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்து இந்த கூட்டணியில் இல்லை, இந்தியா கூட்டணியில் இல்லை, இல்லை யாரும் கூப்பிடல, சரி அப்போ என்டிஏ கூட்டணியில் இருப்பீங்களா, இல்லை அதுலேயும் கூப்பிடல, யார் கூப்பிட்றாங்களோ அவங்ககிட்ட அங்கே கூட்டணி அமைப்போம். ஏன் சார் இப்படி நம்ம வந்து இப்படி இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் இல்லை சார், மக்களோட தலையெழுத்தான நம்ம ஏன் சார் இப்படி விமர்சனம் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க நிலைமையில நம்ம இருக்கோம்? ஏங்க தமிழ்நாட்டில் கூட்டணி வேறு கொள்கை வேறு என்ற வாசகம் தமிழ்நாட்டில் அடிக்கடி பேசப்படுகிறதா இல்லையா? ஆமாம் சார், பேசப்படுது. அப்புறம் ஏன் உன் கொள்கை என்ன அவங்கள்ட்ட போய் கூட்டணி வச்சுக்கிறேன்னு யாரையாவது கேட்க முடியுமா? அதனால் தேர்தல் நேரத்தில் எது ஒன்றாலும் மாறணும். இன்றைக்கி வந்து விஜய் வரேன்றாரு, நாளைக்கு வராமல் கூட போயிடலாம், வந்து மற்றவர்கள் ஒன்றாக இணைவார்கள்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் அந்த நேரத்தில் யார் அதிகாரத்தை நோக்கி போவது, எதை வைத்து அதிகாரத்தை நோக்கி போவதுன்றது முடிவு பண்ணுறது தானே தவிர கொள்கைலாம் இல்லை. அதனால் அந்த காலகட்டத்தில் அது முடிவு செய்யப்படும். சார், இப்போது தொல் திருமா அவர்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து அவரை எதிர்த்து வந்து திமுக அகெயின்ஸ்டாக வந்து பேச தானே சார் செய்கிறாரு. அப்போ அது எந்த மாதிரி சார் நிலைப்பாடில் இருக்கும்? தெரியல, நீங்கள் தான் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியலையே. இல்லை சார், ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலை வழக்கில் கூட அவர் வந்து ஸ்ட்ராங்காக தான் சார் சொன்னார், இதுக்காக சீக்கிரம் நம்ம வந்து சிபிஐ விசாரணை போகணுன்றது சொன்னவர் அவரும் தான் சார். அவர் சொன்ன மாதிரி தெரியல, எல்லாரும் சொல்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி தெரியல. என்கவுண்டர் திருவேங்கடம் ஏவன் குற்றவாளி, ஏவன் குற்றவாளி ஒரு சாட்சியை கொண்டு போய் நான் தான் ஏன் கொலை பண்ணேன், நான் தான் ஏன் சம்மதம்னு சொல்கிறான். அவனை என்கவுண்டர் பண்ணதில் எல்லாரும் ஏற்று நிற்கிறாங்க. என்ன அது சாணா வந்தவனை சரண்டர் வாங்கினோன்னா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஆயிடுச்சிங்களேன்னு என்கவுண்டர் செய்தது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது. என்ன ஆறுதல் அளிக்குது? அவன் தான் மெயின் அக்யூஸ்டுன்னு சரண்டர் ஆகிறான், அவன் என்ன சொல்ல வந்தான், அவங்ககிட்ட என்ன இருக்குது, அவனை போய் சுட்டுட்டாங்க, அவன் செத்துட்டான், அவங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு எல்லாரும் வந்து அலிகேஷன் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் திரும்ப அவனை சொல்கிற வார்த்தை இதான். அப்போ நீங்கள் அரசாங்கத்தை ஏற்று பேசுகிறாருன்றீங்க, என்னத்தை ஏற்று பேசிட்டாரு? வேங்க வேலையில் பேசினார்ல, ராமஜெயம் கொலை வழக்கை கண்டுபிடிச்சி 12 வருஷம் ஆச்சு, இப்போ என்ன ஒன்று எக்ஸ்பைரி டேட் இருக்கா, கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டவர் தானுங்க அவரை போய் வந்து இது எங்களுக்கு ஆதரவாக பேசுகிறான்றீங்க. சட்டமன்றத்தில் பேசுகிறானோ, கடவுளை கூட கேட்டால் தான் கொடுப்பாரு. நம்ம முதல்வர் வந்து திராவிட கடவுள், கேட்காமே கொடுப்பாரு. யாருக்கு கேட்காம கொடுப்பாருன்னு தெரில, அவங்களுக்கு ஏதாவது கேட்காம கொடுத்துருக்கலாம். இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் ஆதரவுன்றீங்க. ஏதாவது இந்த பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று பேசியிருப்பாருன்னு சொல்லுங்கள். பஞ்சமி அண்ணா அறிவாலயம் போவீங்களான்னு ஒரு தடவை கேட்குறாங்க. அண்ணா அறிவாலயம் போவேன், அண்ணா அறிவாலயம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்படுதா சொல்லப்படுகிறது, அதை மீட்டெடுப்பதற்கு நான் அண்ணா அறிவாலயம் போவேன்னு சொன்னார் திருமாவளவன். நீ அண்ணா அறிவாலயத்தில் மீட்டெடுக்க வேணாம், ஏற்கனவே இந்த முரசில் அலுவலகம் வந்து பஞ்சமி லேண்டுன்னு சொல்கிறாங்களே, அதில் அவரோட கருத்து என்ன? அதில் அது கூட்டணி தர்மம், அவங்கள வந்து நம்ம மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அவரே சொல்கிறாரு, நான்லாம் ஒரு 4 கிராம் இருப்பேனா, நான் தனியாக நின்று நீலாம் என்ன பிடுங்க போகிறீங்கன்னு சீமானை பார்த்து சொன்னார். அதால் அவரே 4 கிராம்னு சொல்கிறாரு, நீங்கள் அவரை வந்து 50 கிலோன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சரி சார், இப்போ இனிமேல் வந்து நடக்க போகிற விஷயங்கள் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.